மைதிலி வீட்டு சமையலில் இந்த வாரம் 2 புதுவிதமான சட்னி செஞ்சுருக்கிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: தக்காளி 3, சின்ன வெங்காயம் 1 கப்பு, வரமிளகா 4, பூண்டு 4. ஃபஸ்ட்டு வரமிளகாயும் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா மிளகா அரைப்படாது, ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் மீதி இருக்கிறதெல்லாம் பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகும் உளுந்தும் போட்டு தாளிச்சுக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிங்க. அரைச்சி வச்ச சட்னியும் சேர்த்து நல்லா வணக்குங்க. அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிங்க. தண்ணி அதிகம் சேர்த்த வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. ஒரு கொதி வந்தனே எடுத்துருங்க. தக்காளி சட்னி ரெடி. இப்போ தேங்காய் சட்னி பார்ப்போம். அரை கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகா, சிறிதளவு புளி, 1 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வணக்குங்க. பச்சை மிளகாயும் புளியும் சேர்த்து வணக்குங்க. வணங்கின பிற்பாடு தேங்காயும் சேர்த்து வணக்குங்க. தேங்காய் நம்ம நேரம் வணங்க வேண்டாம், போட்டோன்னே கொஞ்ச நேரம் வணங்குன்னு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு கரண்டியில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்திக்கிங்க. அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி. மைதிலி வீட்டு சமையலில் இந்த வாரம் 2 புதுவிதமான சட்னி செஞ்சுருக்கிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: